ஹலோ கைஸ், வெல்கம் டு பைத்தான் கோடர்.21. இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, எப்படி வியூஸ் டு HTML ஃபைலை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்ப்போம். போன வீடியோவில் ஆப்லேருந்து எப்படி ஒரு URL கிரியேட் பண்ணி அதில் எப்படி பாத் பண்ணுறது பார்ப்போம். அங்கே பாருங்கள், இந்த விஷயத்தை வந்து நம்ம போன வீடியோவில் பண்ணியிருந்தோம் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வெல்கம் மை ஹோம் பேஜை நம்ம HTML ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதுலேருந்து எப்படி நம்ம இந்த ரெஸ்பான்ஸை வந்து வாங்குறதுன்றது தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னாக்கா, ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். டெம்ப்ளேட்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த ப்ளூ கலர் இருக்குங்களா, அப்போ தான் வந்து வெளியே ஒரு ஃபோல்டர் க்ரியேட். இல்லை இதுக்குள்ளே எதனா கிரியேட்டர் டெம்ப்ளேட்ஸ் என்டர் கொடுத்தீங்கன்னா ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சா. அதுக்குள்ளே உங்கள் ஃபைல் demo.html என்ன பேர்னா கொடுத்துங்க. நான் demo.html கொடுத்தேன். இங்கே வந்து Shift+1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிலமெண்ட் வரும். என்டர் கொடுத்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு HTMLோடைய டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர் வந்துடும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, H1 டேகை யூஸ் பண்ணுறேன் நான். HTMLக்கு வந்து இதுவும் கொஞ்சம் தெரியணும். H1 டேக்கில் வந்து அந்த மெசேஜ் வெல்கம் மை ஹோம் பேஜ் அப்படின்ற அந்த மெசேஜ் நான் இங்கே கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போது இந்த மெசேஜை தான் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன்னா, இப்போது என்ன பண்ணணுன்னாக்கா, இங்கேருந்து எப்படி அதை மாற்றுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்படி பார்ப்போம். இந்த டெமோ ஃபைல், இந்த HTML ஃபைல் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டுனா, இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். செட்டிங்ஸ் போயிட்டு டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கும். அதில் டைரக்டரிஸ் DIR அதுக்குள்ளே சிங்கிள் கோட்ஸில் நம்ம என்ன பேரில் அந்த ஃபோல்டர் கட்டுக்கணுமோ சேம் எந்த மிஸ்டேக் இல்லாமல் அப்படி குத்திங்கன்னா தான் ஒழுங்காக நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகும். வியூஸ்லேருந்து டெம்ப்ளேட் ஃபைலுக்கு வந்து கனெக்ட் ஆகும். சேவ் பண்ணிட்டு கேன்சல் கொடுத்துருங்க. இப்போது தான் அங்கேருந்து இதையும் கேன்சல் பண்ணிட்டேன். இங்கேருந்து எப்படி அதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறோம். இதை என்ன பண்ணுறோம், எரேஸ் பண்ணுறோம். HTTP ரெஸ்பான்சர் இதுக்கு முன்னே நம்ம ரெஸ்பான்ஸ் ஆகணும். இப்போ வந்து இன்னொன்றுக்கு ரெண்டு சென்ட் பண்ணுறோம். அதுக்கு தான் இந்த ரெண்டர் ஃபங்க்ஷன். ரெண்டர் பார்த்தீங்களா, இதுதான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, வியூஸ் டு HTML ஃபைலுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் கீ. ஓகேங்களா, கீவேர்டு இது. இதுக்குள்ளே நான் ரிக்வஸ்ட், இது வந்து மேண்டேட்டரி ஆர்குமெண்ட் வந்து ரிக்வஸ்ட் கம்மா சிங்கிள் கோட்ஸ்குள்ளே அந்த HTML ஃபைலோட நேம் வித் எக்ஸ்டென்ஷன் demo.html அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அவ்வளோதான், நம்மளுக்கு வேலை முடிச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், அங்கேருந்து இங்கே ரிக்வஸ்ட் வாங்கி இது வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது HTML ஃபைலோட கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து இந்த ரிக்வஸ்ட்டுக்கு போயிட்டு ஒர்க் ஆகும். நம்ம ப்ராப்பராக இங்கே பாருங்கள், நான் ரன் பண்ணிவிட்டு சொல்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டு கீழே வந்து பைத்தான் manage.py ரன் சர்வர் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் வீடியோலேயே போட்டிருக்கேன். அது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும், எந்த கஷ்டமும் இல்லை, புரிஞ்சிடும். ரன் சர்வர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள், சர்வர் ரன் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, சர்வர் ஓப்பன் ஆகிடுச்சிங்களா, வந்திருக்குங்களா. இதை நம்ம எஸ்டர்டே வீடியோவில் பார்த்தோம். ஒரு ஆப் லெவலில் எப்படி பண்ணுறதுங்க பாருங்கள். ஆப் மேலே போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு /app1/home அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா, இப்போ என்ன பண்ணோம், சேம் அதே ஆன்சர் வரும் பாருங்களா. நேற்று நம்ம பண்ண மாதிரி வெல்கம் மை ஹோம் பேஜ் பார்த்தீங்களா, வியூஸ்லேருந்து டெமோ ஃபைலுக்கு வந்து கனெக்ட் ஆகிட்டு அந்த மெசேஜ் நம்மளுக்கு வந்துக்குது. இப்போ நான் உங்களுக்கு வேறு மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள். இப்போ இங்கே இந்த இதுலேருந்து இந்த URL போயிட்டு இதுலேருந்து இந்த ஹோம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து வியூஸுக்கு போயிட்டு வியூஸில் இருக்கிற ஹோம் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா இங்கேருந்து இந்த HTML ஃபைலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். இங்கே இருக்கிற நம்ம டேட்டா வெல்கம் மை ஹோம் பேஜை தான் நம்ம வந்து அங்கே நம்ம பார்த்தோம். இப்போ நான் மாற்றிட்டு உங்களுக்கு வேறு காமிக்கிறேன், ப்ராப்பராக எப்படி ஒர்க் ஆகுது தெரியுதுங்களா. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் கடைசியாக எங்கே வரும். இப்போ ஹாப்பி நியூ இயர்ன்ற ஒரு மெசேஜை போடுறேன். இயர் கண்ட்ரோலில் சேவ் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணிங்கனாக்கா சேம் பார்த்திங்கன்னா உடனே மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் தான் இன்றைக்கி வந்து எப்படி நம்மன்னு பார்த்தோம். அப்கமிங் வீடியோஸில் வந்து இதுக்கப்புறம் இந்த HTML ஃபைலை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், அங்கேருந்து இதுக்கு எப்படிலாம் மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் எல்லோரும் ஸ்டே டியூன் கைஸ், பாய். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.